Hi guys, welcome you all. In this video, very interesting technology we will talk about augmented reality or AR. So, in the technology, we will but the technology, we technology apps use it. So இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டெக்னாலஜி. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இந்த வீடியோவை. இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீங்க யோசிப்பீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த டெக்னாலஜி வந்து நம்ம எப்படி வந்து டெவலப் பண்ணலாம், நம்மளே வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எந்தெந்த பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். ஸோ அது வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So augmented reality வந்து ஒரு growing ஆன டெக்னாலஜி. இதை வந்து சிம்பிளா AR அப்படின்னு சொல்லலாம். AR or augmented reality. AR ஓட ஃபுல் ஃபார்ம் தான் augmented reality. இந்த augment அப்படிங்கிறதுக்கான அந்த வேர்டுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா adding something to it அப்படின்னு சொல்லி தான் அந்த அர்த்தம். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைக்கிளில் வந்துட்டு டிஜிட்டலா விஷுவல் எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்றதா வந்து இந்த augmented reality, அதாவது ஆட் பண்றதா தான் வந்து augment அப்படின்னு சொல்லி இந்த மீனிங் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷுவல் எலிமெண்ட்ஸ் மூலியமா நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட் இன்டராக்ட் பண்ணலாம். நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க அது நம்ம டைரக்டா நம்ம கையில நம்மளே வந்து இன்டராக்ட் பண்ணிட்டு போயிடலாமே அந்த ஆப்ஜெக்ட் கூட அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் கூட ஏன் வந்துட்டு நம்ம வந்துட்டு விஷுவல் எலிமெண்ட்ஸ் மூலியமா அது கூட அந்த ஆப்ஜெக்ட் கூட இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அந்த விஷுவல் எலிமெண்ட்ஸ்ல எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பெடல்னா இதுதான் பெடல், இது வந்து எப்படி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க நார்மலா வந்து உங்க மொபைல் எடுத்துட்டு அந்த ஒரு சைக்கிள் நீங்க பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் பெடல், இதுதான் வந்து செயின், இதுதான் வந்து ஸ்போக்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லும். இதெல்லாம் வந்து எப்படி எல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் சொல்லலாம். இல்லைன்னா நீங்களே வந்து ஒரு சைக்கிளை பில்ட் பண்ணலாம், நீங்கள் அதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு இன்ட்ராக்டிங். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஆக்மெண்டட் ரியாலிட்டியோட ஒரு டெஃபினேஷன். ஒரு ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் மேலே இருக்கிற விஷுவல் எலிமெண்ட்ஸ் கூட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அதுவும் வந்து ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் வந்து இன்ட்ராக்ட் ஆகுது. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரிஞ்சிடும். இந்த டெஃபினேஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தால் பரவாயில்ல, எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிளியராக புரியும். ஓகேவா? இதை வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் things effectively. நீங்க வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு படிக்கிறத விட நீங்களே வந்து அந்த ஆப்ஜெக்டை பார்த்து ஒரு 3D வியூவா நீங்க பார்த்து படிக்கும்போது உங்களுக்கு இந்த திங்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு இது வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ராடக்டோட டுட்டோரியல்ஸ், இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா அதுக்கு அப்படியே அந்த ஒரு ஏர் அப் நீங்க வச்சீங்கன்னா அதோட டுட்டோரியல்ஸ் காட்டும். இந்த மாதிரி இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்க, அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நார்மலா ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு கடைக்கு போய் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று பர்ச்சேஸ் பண்றீங்க. நீங்க ஃப்ரிட்ஜ் பர்ச்சேஸ் பண்ணா என்ன பார்ப்பீங்க, எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க. அந்த ஷோரூம்ல சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க. அந்த சேல்ஸ் பர்சன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, இது வந்து இப்படி நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய டுட்டோரியல் சொல்லுவாங்க, இந்த இப்படி ஆக்சஸ் பண்ணும், இந்த மோட் வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், இந்த பட்டன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகும், அந்த மாதிரி நிறைய இது சொல்லுவாங்க. ஸோ இதுவே வந்து நம்ம வந்து augmented reality way of scenario வந்து நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ இதுல வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்க வந்து சப்போஸ் ஒரு ஆன்லைன்ல அந்த ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க. அதே ஃப்ரிட்ஜ் வந்து நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்க. ஆன்லைன்ல வாங்கிட்டு நீங்க வந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜ்ல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். அப்போ வந்துட்டு நீங்க ஷோரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது அந்த ஃப்ரிட்ஜ். ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த augmented reality அப்படிங்கிற ஆப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ அந்த ஃப்ரிட்ஜ் மேல நீங்க அந்த உங்களோட மொபைல் வந்து அந்த ஃப்ரிட்ஜில் காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரிட்ஜ் மேல உங்களுக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் வந்துடும். இந்த ஒரு பட்டன் கிட்ட வந்து ஒரு இது வரும், இந்த பட்டன் இதுக்கு யூஸ் ஆகுது, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மோட் ஃபங்க்ஷன் ஆகும், அந்த மாதிரி காட்டும். அதே மாதிரி இந்த ட்ரே வந்து இந்த இதுக்கு வச்சுக்கலாம், இந்த ட்ரேல வந்து இந்த பொருட்கள் நீங்க வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷுவல் எலிமெண்ட்ஸை வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் மேலே வந்து வைக்கிறது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் அந்த பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறத விடவே உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் அதில் கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க்குள்ளே போகலாம், அது வந்து எப்படி அந்த டெக்னாலஜி வந்து ஒர்க் ஆகும் சொல்லி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸ் ஆஃப் இது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த ஏஆர் மூலியமா. சும்மா ஜஸ்ட் நீங்கள் உங்கள் கேமரா ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த ஆப் ஒன்று இருக்கும் அவங்களோட ஆப். ஸோ அந்த கேமரா நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா டுட்டோரியல்ஸும் வந்து சொல்லும். அந்த சேல்ஸ் பர்சன் எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து விஷுவலாக உங்களுக்கு காட்டும், ஆடியோவாகவும் காட்டும். ஓகேவா? அந்த ஆப் டெவலப் பண்ணுறது பொறுத்து ஆடியோவாகவும் இருக்கும், உங்களுக்கு விஷுவலாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா augmented reality ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காரோட என்ஜின் இருக்கு. அந்த காரோட என்ஜின் பற்றி நீங்கள் படிக்கணும். சப்போஸ் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காரோட என்ஜின் பற்றி நீங்கள் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ அப்போ நீங்கள் படிக்கும் போது நீங்கள் ஒரு புக்கை பார்த்து அந்த டயக்ராம் மார்க் பண்ணியிருப்பாங்க, இந்த இது வந்து இப்படி இந்த பிஸ்டன் அது இது நிறைய வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு புக்கை பார்த்து படிக்கிறத விடவே ஆகுமெண்டட் ரியாலிட்டி நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு என்ஜின் இருக்குது, நார்மலாக ஒரு ஃபிசிக்கல் என்ஜின், நீங்கள் ரியல் வேர்ல்டு என்ஜின் ஒன்று இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் கேமரா வச்சிங்க அப்படின்னா, அந்த கேமரா வச்சிங்கன்னா உங்களுக்கு காட்டும் இந்த பார்ட் வந்து இதுதான், இந்த பார்ட் வந்து இதுதான், இந்த பார்ட் வந்து இதுக்கு யூஸ் ஆகுது, இது பார்ட் இதுக்கு யூஸ் ஆகுது, அதே மாதிரி இந்த பார்ட் உள்ளே எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அந்த ஒரு வீடியோ கிளிப்பும் வந்துட்டு உங்களுக்கு அதுலேயே வந்துட்டு ஓடும். அதாவது இங்கே எல்லாமே வந்து மொபைல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், நார்மலாக நீங்கள் புக்கில் படிக்கிறதோடவே. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி படிச்சிங்கன்னா நீங்கள் அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரும்ல, நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதும் போது இப்படி தான் ஒர்க் ஆச்சு, ஸோ அதை வச்சு நீங்கள் ஓனாக எழுதிக்கலாம். அதனால ஸோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய சோர்சஸ் இருக்கும். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சோர்சஸ் கொண்டு போகும், இன்டர்நெட் கொண்டு போகும். இந்த சோர்ஸில் வந்து படிச்சிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இதுலேருந்து எடுத்துருக்கு, ஸோ இதில் வந்து நீங்கள் நிறையா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவும் நிறையா அதில் வந்து படிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3D ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் கிடையாது. 3D ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா நம்ம ரியல் வேர்ல்டு நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது ஒரு லைட்டாக இருக்கட்டும், ஒரு ஃபேனு, ஃப்ரிட்ஜு, ஏசி, டிவி, அதெல்லாமே வந்து நம்ம ரியல் வேர்ல்டு நம்ம கண்ணால் பார்க்குற ஒரு விஷயங்கள், அதெல்லாமே வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸ், ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு இப்போ சப்போஸ் ஒரு புக்கில் வந்துட்டு ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எலிஃபெண்ட் ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு எலிஃபெண்ட்டை வந்து நீங்கள் வந்து எலிஃபெண்ட் வந்து என்ன, எலிஃபெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதெல்லாம் என்னென்ன பண்ணும், என்ன சாப்பிடும், மேமலா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து எலிஃபெண்ட் ஒரு ஸ்டடி. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எப்படி படிப்பீங்க, நார்மலாக ஒரு புக்கில் பார்த்து படிப்பீங்க. பட் இப்போ ஆகுமெண்டட் ரியாலிட்டி வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு எலிஃபெண்ட் இருக்குது, எலிஃபெண்ட் இமேஜ் இருக்குது, அந்த எலிஃபெண்ட் இமேஜை நீங்கள் வந்து உங்கள் கேமராவில் காமிச்சிங்கன்னா மட்டும் போதும். அதுக்கப்புறமா அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எலிஃபெண்ட் வந்து அந்த எலிஃபெண்ட்டை வந்து அந்த இடத்துல நிற்கிற மாதிரி பண்ணலாம், பண்ணிவிட்டு அந்த எலிஃபெண்ட்டை அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி, நான் வந்து இப்படி பண்ணுவேன், அது வந்து அதை ஒரு தும்பிக்கையில் ஆட்டி காட்டுற மாதிரி. ஸோ ஒரு 2D ஆப்ஜெக்ட் இருக்குது, அதாவது ஒரு நோட் இருக்குது, அந்த நோட்டில் வந்து எலிஃபெண்ட்டோட இமேஜ் இருக்குது, அந்த எலிஃபெண்ட்டோட இமேஜுக்கு மேலே ஒரு எலிஃபெண்ட் வந்து நின்றுட்டு இருக்குது. ஸோ அதே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அது வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட், அது நீங்கள் அந்த எலிஃபெண்ட் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அதே வந்துட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் வந்து இந்த மாதிரி இருப்பேன், என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுதான், நான் வந்து ஒரு மேமல், அந்த மாதிரிலாம் நான் இவ்வளோ வெயிட் இருப்பேன், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டும் ஆகும். சின்ன குழந்தைங்களாம் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கவே முடியாது, ரொம்பவே வந்து கஷ்டம். அதே மாதிரி அவங்க எக்ஸாம்லேயும் வந்துட்டு நிறைய டைம் வந்து அவங்க மறந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கும், சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டெக்னாலஜி. ஸோ இது வெறும் எஜுகேஷன் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து நிறையா செக்டார்ஸில் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மேப். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வழி தரல, நீங்கள் வந்துட்டு சரி ஜஸ்ட் நம்மளுக்கு கூகுள் மேப் வந்து எப்படி யூஸ் ஆகும், நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு மேலே சேட்டலைட் வியூ காட்டும், அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ரோட ரேஸ் மட்டும் காட்டும், அதில் வந்து நம்ம ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பண்ணோம்னா அது கொண்டு போகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் மேப் வந்து பண்ணும். பட் ஏஆரில் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல நிற்கிறீங்க, சப்போஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏர்போர்ட்டில் நிற்கிறீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே போகணும்னு தெரியல, நீங்கள் புதுசு, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டில் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு கைடன்ஸுமே கிடையாது. நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும், எப்படி எங்கே போய் வந்து நீங்கள் டிக்கெட் கொடுக்கணும், அதுக்கடுத்து எங்கே வந்து செக் பண்ணுவாங்க, அதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த ஏஆர் ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஏஆர் ஆப்ஸ்க்கு, ஸோ இந்த லொக்கேஷனுக்கு போகும், இந்த ஃப்ளைட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃப்ளைட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த போர்டிங் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த வே வந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் அந்த ஏர்போர்ட் வந்துட்டு கேமரா ஓப்பன் பண்ணி எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னா அது டேரக்ஷன் உங்களுக்கு காட்டும், இந்த டேரக்ஷனில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3D மார்க்கிற மாதிரி ஒரு வே லைன் மாதிரியே வந்து உங்களுக்கு இந்த சைடு போங்க அப்படின்னு சொல்லி காட்டும். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் செக் பண்ணணும், இந்த இடத்துல தான் நீங்கள் டிக்கெட் காட்டணும், இந்த வெரிஃபை பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதெல்லாமே எல்லா ப்ராசஸுமே ஒவ்வொரு ப்ராசஸாக முடிச்சு கடைசியில் நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக கூப்பிட்டு போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு யாரோட கைடன்ஸுமே தேவையில்லை. நீங்கள் புதுசாக இருந்தாலும் கூட உங்களுக்கு நீங்கள் இந்த டெக்னாலஜி, ஏஆர் டெக்னாலஜி வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம், இது ரொம்பவே வந்து ஒரு எஃபெக்டிவான ஆப்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னேன் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்சாட்டில் நம்ம எல்லாருமே வந்து ஏஆர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஸ்னாப்சாட்டில் வந்து ஒரு ஃபில்டர் இருக்கும், ஸ்னாப்சாட் இன்ஸ்டாகிராமில் கூட வந்து ஏஆர் தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபில்டர் இருக்கும்,
ஒரு ஃபில்டர் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பொம்மை இருக்கும், பொம்மை வந்துட்டு பின்னாடி சைடில் ஆடுற மாதிரி இருக்கும், ஒரு யானை இருக்கிற மாதிரி பண்ண முடியும் உங்களால், ஒரு யானை ஒரு டைனோசர் இருக்கிற மாதிரி கொண்டு வர முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஆர் தான். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஏஆரில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது நிறைய பேர் தெரியாது. ஸோ இது எல்லாமே வந்து ஏஆர் டெக்னாலஜி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கேம்ஸ். நீங்கள் வந்து போக்கிமான் கோ நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. போக்கிமான் கோ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஏஆர் கேம் சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் லென்ஸ்கார்ட் ஆப் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லென்ஸ்கார்ட் ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபோனோட கேமரா வந்து ஆன் பண்ணிவிட்டு, செல்ஃபி கேமரா ஏதோ ஒன்று ஆன் பண்ணிட்டு நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா உங்களோட கண்ணுக்கு கரெக்டாக அது வந்து செட் ஆகிரும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து கரெக்டாக இருக்கா, சைஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா, அது மேட்ச் இருக்குமா இல்லையா அப்படி எல்லாமே வந்து நீங்கள் அதிலே பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு கடைக்கே அந்த லென்ஸ்கார்ட் ஸ்டோக்கே போத்தாவில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் ஒன்று வாங்குறீங்க, ஒரு சோஃபாவோ ஒரு டேபிளோ ஏதோ ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோஃபாவோ டேபிளோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாதான் வந்து உங்களுக்கு அந்த சைஸாக கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் வந்து மெஷர் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டை போய் நீங்கள் கடையில் காமிச்சு அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். உங்களோட வீட்டில் வந்து கரெக்டாக இருக்குமா, நல்லா இருக்குமா வச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் வியூ பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. பட் அது வந்து நம்ம சோஃபா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நம்ம அது வாங்கிட்டு வந்து வச்சு தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மறுபடியும் செட் ஆகலாம், மறுபடியும் மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய வேலை. ஸோ இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சோஃபாவை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கேமரா வச்சு இப்போ நீங்கள் ஒரு ஹாலில் வந்து ஒரு இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஹாலில் நீங்கள் அந்த ஷாப்பில் அந்த சோஃபாவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கேமரா நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா அந்த சோஃபா வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல வந்து அப்படியே அந்த விஷுவலாக வந்து உங்களுக்கு அந்த விஷுவலாக எலிமெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் உங்கள் கேமராவில் பார்க்கும்போது. ஸோ வந்துட்டு அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எப்படி இருக்குது, இந்த சோஃபா நம்ம இந்த இடத்துல எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கர் பேஸ்ட் ஏர்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கர் பேஸ்ட் ஏர். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய ஒரு பொருள் வாங்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சைஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்துட்டு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொன்னால் தான் வந்து நல்லாவே புரியும். அதனால நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ இது மட்டும் கிடையாது, நிறைய விஷயத்தில் வந்து ஏஆர் ஆப்ஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் மொபைலே பண்ணுறதுனால இது ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம். நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஆப்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய ஆப்ஸ் இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும், ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு சரி ஓகே இது எல்லாமே இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஏஆர் ஆப் வந்து டெவலப் பண்ணணும், என்னால் பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டுட்டோரியலோ ஒரு எப்படி டெவலப் பண்ணுறதோ அப்படின்னு சொன்னாலும் சொல்ல போகிறது கிடையாது. அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, எப்படி வந்து ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணலாம், ஏஆர் ஆப் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் என்னென்ன பிளாட்ஃபார்மில் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சாஃப்ட்வேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட்டி சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து சூப்பராக வந்து உங்களோட ஏஆர் ஆப்ஸ் கிரியேட் பண்ண முடியும். யூனிட்டி சாஃப்ட்வேரில் வந்துட்டு நிறைய விஷயத்த பண்ண முடியும். கேம் கிரியேஷன், ஏஆர் கிரியேஷன், விஆர் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த விஆர் ஏஆர் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. விஆர் வந்து டோட்டலாக அது வந்து வேற மாதிரி இருக்கும், ஏஆர் வந்து தனியாக வேறு. விஆர் வந்து டோட்டலாக வந்து விர்ச்சுவல் வேர்ல்டு, ஏஆர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் விர்ச்சுவலி அண்டு மோஸ்ட்லி ரியல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்துட்டு ஏஆர் வேறு விஆர் வேறு. ஓகேவா? ஏஆர் விஆர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க, ரெண்டு ஒன்று நினச்சிக்காதீங்க, ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த யூனிட்டி ஆப்பில் வந்து ஏஆர் பண்ணலாம், விஆர் பண்ணலாம், கேம் டெவலப் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஆப்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி விஷயத்தை வந்து பண்ணலாம் யூனிட்டி ஆப்பில். ஸோ இதில் யூனிட்டி சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே கன்வீனியன்ட் அண்ட் ஃப்ரீ சோர்ஸாக இருக்கும். அன்ரியல் இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஆனால் அன்ரியல் வந்துட்டு எல்லா சிஸ்டமுக்கும் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா சிஸ்டமுக்கு ஒரு கொஞ்சம் ஹை ஸ்பெசிஃபிகேஷன் சிஸ்டம்ஸுக்கு தான் வந்து அன்ரியல் என்ஜின் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ண முடியும். ஸோ யூனிட்டி வந்துட்டு நார்மலாக எல்லா சிஸ்டமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனிட்டியில் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். ஸோ யூனிட்டியில் கிரியேட் பண்ணுறதுக்கு நார்மலாக எடுத்த உடனே யூனிட்டியில் கிரியேட் பண்ண முடியாது. அது வந்து எஸ்டிகே வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்டிகே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெவலப்மெண்ட் கிட். அந்த எஸ்டிகே வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த எஸ்டிகேல வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபியூச்சர்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து உள்ள யூனிட்டியில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எஸ்டிகேஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஒரு எஸ்டிகே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உஃபோரியாவில் நீங்கள் வந்து நிறைய இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ உஃபோரியா தான் ரொம்பவே நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நான் வேணால் கீழே அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அந்த எஸ்டிகேஸ் அந்த பிளாட்ஃபார்மோட லிங்க்லாம் நான் தரேன். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஆர் கிட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்பிளோடது. அதாவது ஆப்பிளோட இன்பில்ட்டான ஒரு ஆப்பிள் கிரியேட் பண்ணதுன்னு சொல்லலாம். ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து ஏஆர் கிட் அப்படிங்கிற ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுவும் வந்து யூடியூப் கனெக்ட் பண்ணி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கூட
ஒரு சாஃப்ட்வேர் கோட் மெர்ஜ் பண்ணி தான் உங்களால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏஆர் கிட் வந்து ஒரு சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் மாதிரி தான். இதை வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு ஆப்பை வந்து டெவலப் பண்ணி டெப்ளாய் பண்ணுறதுக்கு யூனிட்டி வந்து யூஸ் ஆகும். ஒரு பில்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணுறதுக்கு யூனிட்டி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் கோர். ஏஆர் கோர் வந்து கூகுள் டெவலப் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். ஸோ ஆப்பிளுக்கு வந்து ஏஆர் கிட் அப்படிங்கிற ஒரு ஆப் மாதிரி கூகுளுக்கு வந்துட்டு ஏஆர் கோர் அப்படிங்கிற ஒரு ஆப். ஸோ ஏஆர் கோர்லேயும் வந்துட்டு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும். அதே மாதிரி ஏஆர் கிட்லேயும் லொக்கேஷன் பேஸ்டு ஏஆர் வந்து பண்ண முடியும். கூகுள் ஏஆர் கோர்லேயும் வந்துட்டு லொக்கேஷன் பேஸ்டு ஏஆர் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது நீங்கள் எழுதி வச்சிருக்கேன். ஏஆர் டூல் கிட், மேக்ஸ் எஸ்டி, ஆப்பிள் சொல்லிட்டேன், கூடன் அண்ட் டிபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எனக்கு சரியா தெரியல, பட் நான் நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் அதுக்கான லிங்க்ஸாக கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கணும், நீங்கள் டெவலப் பண்ணணும், ஒரு ஏஆர் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ரொம்பவே வந்து நல்ல விஷயம். ஏன்னா இது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபியூச்சர் வித் டெக்னாலஜி, அதாவது ஒரு க்ரோயிங் டெக்னாலஜி எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏஆர் ரொம்பவே வந்து நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி வந்துட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் டெவலப் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது இந்த டெக்னாலஜிக்கு. நீங்கள் கண்டிப்பாக இது படிக்கிறனா கண்டிப்பாக படிக்கலாம், ஆப் டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு நான் ஒரு வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ நான் போகிறேன். விர்ச்சுவல் ரியாலிட்டி என்னன்னு சொல்லி ஏன்னா ஏஆர் போட்டு விர்ச்சுவல் ரியாலிட்டி போடாமல் தான் நல்லா இருக்காது இல்லை. அதனால் கண்டிப்பாக நான் விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கும் வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த அளவுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ண வராது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சொல்லி சிம்பிளாக புரிஞ்சுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்பவே சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ இன்டெப்த்தாக போக முடியாது, போனால் இந்த வீடியோ 1 மணி நேரத்துக்கு போயிடும். ஸோ அதை அத்தனை இருக்கையா இல்லை, நீங்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்டெப்த்தாக ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டி பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே ஒரு நாலேஜபிளான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.